பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் இன்றைய தராவீஹ் தொழுகையில் 25 ஜுஸுக்கள் நாம் ஓதி கேட்டு நிறைவு செய்திருக்கிறோம். இதுபோன்று நம்முடைய வாழ்நாளில் குர்ஆனை அதிகம் ஓதி அதை விளங்கி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இணையத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு இஅ்திகாஃப். இந்த இஅ்திகாஃப் அப்படிங்கிற இந்த தலைப்பை இன்றைக்கு நாம் பேசப்படுவதற்கு காரணம் என்னவென்றால், இன்ஷா அல்லாஹ் நாளை ரமலான் 21வது பிறை ஆரம்பிக்க இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இன்றோடு, அதாவது இந்த பிறையோடு ரமலானுடைய 2வது 10 நாட்களான பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய அந்த நாட்கள் நம்மை விட்டு விடைபெற்று செல்கின்றன. அதனால் நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி ஒரு நைட்டு நல்லா பயன்படுத்தி நம்முடைய பாவங்கள் அனைத்திற்கும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடிவிட வேண்டும். அல்லாஹ் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அதை நன்மைகளாக நம்முடைய ஏடுகளில் அல்லாஹ் தஆலா பதிவு செய்து வைப்பானாக. இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து இத்துக்கும் மினன் நார் என்று சொல்லப்படுகின்ற நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற்று துஹூலுன் இலல் ஜன்னா, சொர்க்கத்தின் நுழையக்கூடிய பாக்கியத்தை அடைவது அப்படிங்கிற அந்த 10 நாட்களை நாம் அடைய இருக்கிறோம். அந்த நாட்கள் வந்துவிட்டாலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அவங்களுடைய கடைசி காலகட்டத்தில், அதாவது ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டில் இஅ்திகாஃப் கடைசி 10 நாட்கள், ரமதானுடைய கடைசி 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்து இப்படித்தான் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் என்று சஹாபாக்களுக்கு காண்பித்து தந்தார்கள். முழு உலக சமுதாயத்திற்கும் உம்மத்தே முஹம்மதியாவிற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் தங்கி இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய அமலை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று காண்பித்து தந்தார்கள். அது மட்டும் இல்லாமல், நான் அடுத்த வருடம் உயிருடன் இருந்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடுத்த வருடம் இருந்தால் நான் 20 நாட்கள் நான் இஅ்திகாஃப் இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு அந்த இதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய மாதம் வருவதற்கு முன்பாகவே நபி அவர்கள் வஃபாத் ஆகி விட்டார்கள். இருந்தாங்கன்னா நான் 20 நாட்கள் இஅ்திகாஃப் இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அந்த இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய அந்த அமல் எவ்வளவு பெரிய ஒரு புனிதமானது, எவ்வளவு பெரிய நம்ம மிகுந்த கவனத்தோடு அதை செய்ய வேண்டியது அப்படிங்கிற அந்த விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சொல்லின் மூலமாகவே நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட இந்த இஅ்திகாஃபை பற்றி மார்க்க சட்ட வல்லுநர்கள் சில வரையறைகளை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் குர்ஆன் ஹதீஸினுடைய வெளிச்சத்திலிருந்து. முதல்ல இஅ்திகாஃப்னா என்ன அப்படின்னா, நம்மை நாமே ஒரு அமலை செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தி கொண்டு நாம் செய்வது, இதுக்கு பேர் தான் இஅ்திகாஃப். நம்மை நாமே ஒரு அமலை செய்ய வேண்டும் என்று நம்மளையே என்ன செய்கிறது, வற்புறுத்தி கண்டிப்பாக இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு நம்முடைய மனசை அப்படி ஒரு ஒருமைப்படுத்தி பக்குவப்படுத்தி அதை நாம் செய்து முடிப்பது, இதுக்கு பேர் தான் இஅ்திகாஃப். இந்த இஅ்திகாஃபை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தினுடைய ஒரு அமலாகவே நமக்கு காண்பித்து தந்திருக்கிறார்கள். மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்றாங்க, நபி அவர்கள் இதை ஏன், காரணம் என்ன, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு முஃமினும் அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை அவனுடைய வஃபாத்திற்குள்ளாக அவன் பெற்றே ஆக வேண்டும். நல்லா கவனிக்கணும், இஅ்திகாஃப் எதற்காக வேண்டி நம்ம இருக்கிறோம்னா, ஒவ்வொரு முஃமினும் அவனவனுடைய
வஃபாத்திற்கு முன்பே அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவனாக ஆகிவிட வேண்டும். அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்றால் நம்ம எல்லாரோடையும் இருந்து அமல் செஞ்சோம்னா அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற முடியாது. நமக்கு கடமையாக்குனதை நம்ம செய்திருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறணும்னா தனிமையில வந்துடணுமா? அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறணும்னா என்ன செய்யணுமா? தனிமையில வந்துடணுமா? எப்படி அல்லாஹ் தஆலா தனித்தவனாக இருக்கிறானோ அது மாதிரி நீங்களும் தனிமையில் யா அல்லாஹ் எனக்கு எதுவுமே தேவையில்லை, எனக்கு வேண்டியதெல்லாம் நீதான் அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் நம்ம சரணடைந்து விட வேண்டும். இதுதான் இஅ்திகாஃபினுடைய நோக்கமே. இந்த இஅ்திகாஃபை மார்க்கம் அனுமதித்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இஅ்திகாஃப் ஒரு சில நேரங்கள்ல நமக்கு சுன்னத்தாகவும் ஒரு சில நேரங்கள்ல நமக்கு வாஜிபாகவும் ஆகிறது. நல்லா கவனிக்கணும். ஒரு சில நேரங்கள்ல நமக்கு இந்த இஅ்திகாஃப் சுன்னத்தாகவும் ஒரு சில நேரங்கள்ல நமக்கு வாஜிபாகவும் ஆகிறது. வாஜிப்னா கண்டிப்பா செஞ்சே ஆகணும், இல்லைன்னா குற்றவாளி ஆயிடும். சுன்னத் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக நாம் பின்பற்றினோம் என்று அர்த்தம் வந்துவிடும். இப்படி ரெண்டு இஅ்திகாஃப். இப்போ நம்ம ரமதான் மாசத்துல கடைசி 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருக்கிறோம்ல, இது சுன்னத்தா வாஜிபா அப்படின்னு பார்த்தா இது சுன்னத். ரமதான் மாசத்துல கடைசி 10 நாட்கள்ல நம்ம இஅ்திகாஃப் இருக்கிறோமே, இந்த இஅ்திகாஃப் என்னங்க? சுன்னத்தான இஅ்திகாஃப். சுன்னத்தான இஅ்திகாஃப்லயே ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா, எப்பெல்லாம் நம்ம பள்ளிவாசலுக்குள்ள வருமோ அப்பெல்லாம் இஅ்திகாஃபினுடைய நியத்தை வச்சிடுறது. நவைத்துல் இஅ்திகாஃப மா தும்து ஃபி ஹாதல் மஸ்ஜித் அப்படின்னு நியத் செஞ்சுட்டு உட்காந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது இஅ்திகாஃபினுடைய நன்மையை உங்களுக்கு பெற்று தந்துடும். எப்படி? நவைத்துல் இஅ்திகாஃப மா தும்து ஃபி ஹாதல் மஸ்ஜிதி. சொல்லுங்க, நவைத்துல் இஅ்திகாஃப மா தும்து ஃபி ஹாதல் மஸ்ஜிதி. இந்த நியத்தை நீங்க பள்ளிவாசலுக்குள்ள வந்துட்டு ஒரு நிமிஷம் தான் உட்கார போறீங்க, பரவாயில்ல, அந்த நியத்தை வச்சுட்டா இஅ்திகாஃபினுடைய நன்மை உங்களுக்கு வந்துடும். இது சுன்னத்துல ஒரு வகை. இன்னொரு சுன்னத்து இருக்கு. அந்த சுன்னத்துக்கு பேரு சுன்னத்து முஅக்கதான் பேரு. சுன்னத்து முஅக்கதானா என்ன தெரியுமா? பிரத்யேகமான சுன்னத்து. அந்த சுன்னத்திற்கு நீங்க ஏற்கனவே செஞ்சீங்களா சுன்னத்து, அந்த சுன்னத்தை விட அதிகமான நன்மை உங்களுக்கு பெற்றுத்தரும். அதுதான் ரமதான் மாதத்துல நம்ம கடைசி 10 நாட்கள் பள்ளிவாசல்ல இருக்கக்கூடிய தங்கி இருக்கக்கூடிய இஅ்திகாஃப். அதான் சுன்னத்து முஅக்கதாவான இஅ்திகாஃப். சுன்னத்து முஅக்கதாவான இஅ்திகாஃப். இது பிரத்யேகமான சுன்னத்தாக இருப்பதனால தான் ஒரு சில இமாம்கள் வல்லுநர்கள் சொல்றாங்க, ஒரு மஹல்லால ஒரு பள்ளிவாசல்ல ஒருத்தர் கூட இஅ்திகாஃப் இருக்கிறதுக்கு வரல அப்படின்னா அந்த மஹல்லால இருக்கக்கூடிய எல்லோரும் பாவியாக ஆகி விடுவார்கள். ரமலான் மாசத்துல கடைசி 10 நாட்கள்ல இஅ்திகாஃப் இருக்கிறதுக்கு அந்த மஹல்லால உள்ள பள்ளிவாசல்ல ஒருத்தர் கூட வரலன்னா எல்லாருமே பாவியாக ஆகி விடுவார்கள். யாராவது ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா அவரை கொண்டு எல்லோரும் பாவத்திலிருந்து தவிர்க்கப்பட்டவர்களாக ஆகிவிடுவார்கள் அப்படின்னு இமாம்கள் வல்லுநர்கள் இந்த ரமலான் மாசத்துல கடைசி 10 நாட்கள்ல நம்ம இஅ்திகாஃப் இருக்கிறோமே, அந்த இஅ்திகாஃபினுடைய சுன்னத்து முஅக்கதா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத இதுதான் அர்த்தம், அதனுடைய கருத்து அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி காட்டுகிறார். இது மட்டும் இல்லாம இப்ப இஅ்திகாஃபினுடைய அந்த முக்கியமான விஷயத்தை நமக்கு சொல்லி காட்டும் போது சொல்றாங்க, இஅ்திகாஃப் இருக்கார்ல பள்ளிவாசல்ல, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அல் முஅத்தகிஃபு ஃபில் மசாஜித். அல் முஅத்தகிஃபு ஃபில் மசாஜித் கஸ்ஸமகி ஃபில் மா. தண்ணீரில் ஓடக்கூடிய மீனை போல பள்ளிவாசல்ல இருக்கக்கூடிய இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய நபர். எப்படி? தண்ணியில ஓடுதுல மீன், அந்த மீனை எடுத்து நீங்க வெளியே போட்டீங்கன்னா என்னங்க செய்யும்?
துடி துடிக்கும். எப்போ அந்த துடி துடிக்கிற மீனை எடுத்து திருப்பி தண்ணியில் போடுறீங்களோ அப்போ தான் நிம்மதியாக சந்தோஷமாக ஓடும் இல்லையா? அது மாதிரி பள்ளிவாசலில் ஏத்திகாஃப் இருக்கிறவர் பள்ளிவாசல்லையே தான் இருக்கணும். பள்ளிவாசலுடைய சிந்தனை மட்டும்தான் அவருக்கு இருக்கணும். பள்ளிவாசலை விட்டு வெளியே போகிறது, வெளியே உள்ளவங்கள்ட்ட கண்டத கதையும் பேசுறது, மற்றவங்கள ஊர்வலா எடுக்கிறது, இவன் யார், அவன் எப்படி, இவன் எப்படி, அவன் எப்படி வர வேணாம், அவன் எப்படி சம்பாதிக்கிறான், இவன் எப்படி அவன் என்ன செய்கிறான், பலான வேலையை அவன் பண்ணுறானா, அப்படிலாம் யாரும் என்ன செய்யக்கூடாது, எதுவுமே பேசக்கூடாது. எதுக்காக வேண்டி மட்டும் வெளியே போனோம் அப்படின்னா கழிவறைக்கு மட்டும் வெளியே போகிறதுக்கு அனுமதி உண்டு. அதேமாதிரி குளிப்பு கடமை ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு வெளியே போகிறதுக்கு அனுமதி உண்டு. ஏதாவது அவசியமான பேச்சு பேசணும் அப்படின்னா அது பேசுறதுக்கு அனுமதி உண்டு. அது மாதிரி வீட்டில் யாராவது பெரியவங்க வஃபாத் ஆகிட்டாங்க, இப்போ நம்ம போய் அதை தீதார் பார்க்கணும், அவங்கள பார்த்து நம்ம துவா செய்யணும், நம்ம போகலாம். அதேமாதிரி நோய் நொடி ஏதாவது ஏற்பட்டுருச்சு, இப்போ டாக்டரை பார்க்கலன்னா இந்த நோய் இருக்கிற நோய் அதிகமாகி நம்ம மூத்தாவே போயிடுவோம் அப்படின்னு இருந்தால் போய் டாக்டரை பார்க்கலாம். இது மாதிரியான நிர்பந்தமான சமயங்களை தவிர மற்ற எதற்காக வேண்டியும் இஅ்திகாஃபினுடைய நியத்தை வைத்து வந்தவர் என்ன செய்யக்கூடாது, பள்ளிவாசலை விட்டு வெளியே போகக்கூடாது. இதை சொல்லிட்டு இமாம்கள் வல்லுநர்கள் சொல்றாங்க, இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய காலகட்டம் ரமதான் மாசத்துல 21வது பிறை ஆரம்பிக்கிற அந்த நேரம், அதாவது சூரியன் மறைவதற்கு முன்பாகவே வந்துடணும். இஅ்திகாஃபினுடைய நீத்து வைக்கிறவரு என்ன செய்யணுங்க, சூரியன் மறைவதற்கு முன்பாகவே வந்துடணும். இப்போ சூரியன் எப்போ மறையுது அந்த நேரம் தெரியுமா உங்களுக்கு? 6:05 மறையுது. சாயங்காலம் மாலை நேரத்தில் 6:05 மறையுது அப்படின்னா இவர் 6 மணிக்குள்ள பள்ளிவாசலுக்குள்ள வந்துடணும். வந்துட்டு நியத்து வச்சுட்டு உட்கார்ந்துட வேண்டியதுதான். அதனால் 6:05 அவருடைய இஅ்திகாஃபினுடைய நேரம் ஸ்டார்ட் ஆகிடும். எப்போ வரைக்கும் இருக்கணும்? எப்போ பெருநாளுடைய அறிவிப்பு பள்ளிவாசலில் அறிவிக்கப்படுகிறதோ, நல்லா கவனிக்கணும். எப்போ பெருநாளினுடைய அறிவிப்பு பள்ளிவாசல்ல தக்பீர் முழக்கத்தோடு அறிவிக்கப்படுகிறதோ அப்போதான் அவருடைய இஅ்திகாஃப் நிறைவு பெறுது. அது வரைக்கும் பள்ளிவாசலில் தான் இருக்கும். அதெல்லாம் போய் பார்த்துடலாம், நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்லாம் என்ன செய்யக்கூடாது, போக கூடாது. பள்ளிவாசல்ல பெருநாளுடைய தக்பீர் முழக்கம் விட்டு அறிவிப்பு எப்போ செய்யப்படுதோ அப்போதான் அவருடைய இஅ்திகாஃப் நிறைவு பெறும். அதுக்கப்புறம் தான் அவர் வீட்டுக்கு போகிறதுக்கு அனுமதி உண்டு. ஆக மொத்தம் ரமதான் மாதத்தினுடைய இஅ்திகாஃப் 10 நாள் இருந்தால் தான் அது ரமதான் மாதத்தினுடைய இஅ்திகாஃப் இருந்ததாக கருதப்படும். இப்போ நம்மெல்லாம் என்ன செய்கிறோம், நமக்குலாம் ரொம்ப வேலை அதிகமாகிடுச்சு, நமக்குலாம் ரொம்ப பிஸ்னஸ்ஸு, ரொம்ப சம்பாதிக்கணும், வருமானங்கள் அப்படின்லாம் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா 3 நாள் அல்லது 1 நாள், 1 நாள் இருந்துக்கு 3 நாள் இருக்கு, 10 நாள்லாம் இருக்க முடியாது. என்ன பார்க்குறீங்க நீங்கள், சம்பாதிக்கக்கூடாதா? வீட்டிலலாம் அப்புறம் என்னது சாப்பிடுவாங்க? எல்லாம் அதுக்கு முன்னாடியே தயாரிப்புகள் செஞ்சிடணும். அந்த 10 நாளைக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் முன்கூட்டியே தயாரிப்பாக செஞ்சிடணும். இதே நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு நிக்காக வச்சுருக்கோம் அல்லது மற்ற ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம், அந்த நேரத்திலேயே போயிட்டு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். 1 மாதத்துக்கு முன்னாடியே அதுக்குண்டான எல்லா தயாரிப்பையும் நம்ம செஞ்சு வச்சுட்டு அந்த நாள் வரும்போது அதை எல்லாத்தையும் நம்ம செயல்படுத்துகிறோம் இல்லையா? அது மாதிரி தான் இஅ்திகாஃப். அந்த 10 நாள் இஅ்திகாஃபுக்காக வேண்டி நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ சரி 3 நாள் வைக்கிறாங்கல்ல, 3 நாள் இருக்கிறாங்கல்ல, அல்லது 1 நாள் இருக்கிறாங்கல்ல, அல்லது 2 நாள் இருக்கிறாங்கல்ல, இதுக்கு நன்மை கிடைக்குமா? நன்மை கிடைக்கும். ஆனால் ரமதான் மாதத்தினுடைய இஅ்திகாஃப் இருந்த நன்மை கிடைக்காது. அது ஸ்பெஷலான நன்மை. அந்த ஸ்பெஷலான நன்மைக்கு 10 நாள் நீங்கள் இருந்தால் தான் அந்த நன்மை கிடைக்கும். இல்லை ரமதான் மாதத்தில் தானே அந்த 1 நாள் 2 நாள் நான் இருக்கிறேன், எனக்கு அந்த கிடைக்காது. சாதாரணமாக நீங்கள் நம்ம தான் சொல்லிட்டோமே, பள்ளிவாசலில் நீங்கள் இருந்தாலே அது இஅ்திகாஃபினுடைய நியத்து வச்சா உங்களுக்கு நன்மை கிடைக்கும்னு, அந்த மாதிரியான ஒரு நன்மையாக உங்களுக்கு கிடைச்சிடும்.
இல்லை நியத்துக்கு கூலி உண்டு. நியத்துக்கு கூலி உண்டு. என்ன நியத்து நீங்கள் செஞ்சீங்க? நான் ஒரு நாள் இருக்கிறேன் அப்படின்னு தானே செஞ்சீங்க. அந்த ஒரு நாளுக்கு உண்டான நன்மை தான் உங்களுக்கு கிடைக்கும். நான் 3 நாள் இருக்கிறேன் தான் நியத்து செஞ்சீங்க. அந்த 3 நாளுக்கு உண்டான நன்மை தான் கிடைக்கும். ரமலான் மாதத்தினுடைய இஅ்திகாஃப் அப்படின்னா அது 10 நாள். நல்லா புரிஞ்சுக்கணும். இதை நம்ம தெரியாதவங்களுக்கு நம்ம இந்த விஷயத்தை சொல்லிவிட வேண்டும். அதற்கு பிறகு முக்கியமாக நமக்கு சொல்றாங்க என்னன்னா, இமாம்கள் வல்லுநர்கள் நிபந்தனை இஅ்திகாஃப் இருக்கிறதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. இஅ்திகாஃப் இருக்கிறதுக்குன்னு ஒரு தகுதி. இப்போ நம்ம சின்ன பிள்ளைங்க, நம்ம வீட்டில் நம்ம பெத்த பிள்ளைங்க, வாலிப பிள்ளைகள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்கெல்லாம் இஅ்திகாஃப் இருக்கலாமா அப்படின்னா இல்லை. நல்ல பக்குவம் அடைந்த ஒரு நபராக இருக்கணும். நல்லது கெட்டது பிரித்தறியக்கூடிய ஒரு மனிதராக இருக்கணும். குளிப்பு கடமையாயிடுச்சுன்னா அந்த கடமையான குளிப்பை எப்படி நம்ம குளிக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் தெரிந்தவராக இருக்கணும். முஃமினாக இருக்க வேண்டும். ஒரு காஃபிர் பள்ளிவாசலில் தங்குறாரு. நான் பள்ளிவாசலில் தங்கிக்கிறேன் பாய், ஒரு புண்ணியத்தை தேடி நான் தங்கிக்கிறேன் பாய், அது இஅ்திகாஃப் ஆகுமா? இல்லை. அவர் முஃமினாக ஆக வேண்டும். புரியுதா? அப்போ முஃமினாக இருக்க வேண்டும். அதே மாதிரி கடமையான குளிப்பு வந்துருச்சுன்னா அந்த கடமையான குளிப்பு நம்ம எப்படி குளிக்கணுங்கிற அந்த சட்டங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். நல்லது கெட்டது தெரியக்கூடிய பக்குவம் அடைந்த ஒரு மனிதராக இருக்கணும். இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் இஅ்திகாஃப் இருந்தால் அந்த இஅ்திகாஃப் உண்டாகும். இஅ்திகாஃபுக்கு ஃபர்து என்ன அப்படின்னா, இஅ்திகாஃபுக்கு ஃபர்து ஒன்றே தான். என்ன அப்படின்னு கேட்டால், நான் இந்த பள்ளிவாசலில் தங்குகிறேன் என்கின்ற அந்த நியத்தை எதுக்கு அப்படி வைக்கிறேன்னா, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காண்டி தான் நான் இஅ்திகாஃப் இருக்கிறேன் அப்படின்ற அந்த நியத்து அவருக்கு அவசியம். நல்லா கவனிக்கணும். இஅ்திகாஃபினுடைய ஃபர்து என்ன? பள்ளிவாசலுக்குள்ள வந்த உடனே நான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக வேண்டி மட்டும்தான் இந்த ரமதானுடைய கடைசி 10 நாட்களில் நான் இஅ்திகாஃப் இருக்கின்றேன் அப்படின்ற அவர் நியத்து செய்ய வேண்டும். இதன் பிறகு இமாம்கள் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, சரி நம்ம இப்போ இஅ்திகாஃப் இருக்கிறோம். இப்போ இமாமு அதே மாதிரி மோதினாரு, எப்பவுமே பள்ளிவாசல்ல இருக்கக்கூடியவங்க தான். இப்போ இவங்கெல்லாம் இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய அந்த சட்டத்தில் கட்டுப்படுவாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா அவங்க அந்த நியத்தில் இல்லை. இஅ்திகாஃபினுடைய நியத்தில் அவங்க இல்லை. எப்போல்லாம் தொழு வைக்கப்படுதோ தொழு வைக்கக்கூடிய அந்த நேரங்களில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வெளியே போயிடுவாங்க. இவங்கெல்லாம் இஅ்திகாஃபினுடைய வட்டத்துக்குள்ளேயே வரமாட்டாங்க. அதை சொல்லிட்டு இமாம்கள் வல்லுநர்கள் சொல்கிறாங்க, இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர், பள்ளிவாசலில் இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர் சாதாரணமாக ரமலான் உடைய நேரம் மட்டும் இல்லை, ரமலானுடைய அல்லாத மற்ற நேரங்கள்லையும் பள்ளிவாசலில் இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய நபர் நோன்பு வைப்பது கட்டாயமா? நல்லா கவனிக்கணும். இதுதான் நம்ம எப்பவுமே நமக்கு சந்தேகம் வரும். ரமலான் மாதத்தில் நம்ம ஃபர்லான் நோன்பு நம்ம வச்சிருக்கோம், அது வேறு விஷயம். இதே மற்ற நாட்களில் நான் இஅ்திகாஃப் இருக்கிறேன் பள்ளிவாசலில் போய் 3 நாள் அப்படின்னு சொல்லிட்டு நியத்து வச்சுட்டு வந்துடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த நேரத்தில் நோன்பு வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் நோன்பு வைப்பது கட்டாயம் அல்ல. நோன்பு வைத்தால் நல்லது. நோன்பு வைப்பது கட்டாயம் அல்ல, நோன்பு வைத்தால் நல்லது அப்படின்னு மார்க்க சட்ட வல்லுநர்கள் அதை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. சொல்லி காட்டிய பிறகு கடைசியாக நமக்கு சொல்றாங்க, அதாவது இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம நுழையக்கூடிய நேரம், அதே மாதிரி வெளியேறக்கூடிய நேரம், சூரியன் மறைவதற்கு முன்பாக பள்ளிவாசலுக்குள் வந்துவிட வேண்டும். அதே மாதிரி நம்முடைய இஅ்திகாஃப் எப்போ முடியும் அப்படின்னா, அடுத்த நாள் சூரியன் முழுமையாக மறைந்து இரவினுடைய இருள் வந்த பிறகுதான் இஅ்திகாஃபினுடைய நேரம் முடிகிறது. இதை பதிவு வைத்துக்கொள்ள, இது ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு, இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய நபர் விரும்பத்தகுந்த செயல், விரும்பத்தகாத செயல் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்க சட்ட வல்லுநர்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க. என்னன்னா, இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய நபர் குர்ஆன் ஓதணும், தஸ்பீஹ்கள் செய்யணும், நஃபிலான தொழுகைகள் தொழுகணும். அதே மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில எதையெல்லாம் அவர் கலாவாக ஆக்கினாரோ அந்த தொழுகைகளை
நினச்சி அவர் வந்து என்ன செய்யணும், தொழுகணும். அதே மாதிரி நல்ல விஷயங்களை கேட்கணும், நல்ல விஷயங்களை பேசணும். இதுவெல்லாம் வந்து விரும்பத்தகுந்த செயல். இதுவெல்லாம் வந்து விரும்பத்தகுந்த செயல். விரும்பத்தகாத செயல் என்ன அப்படின்டா மார்க்க சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க, எதுவெல்லாம் அவருக்கு அவசியம் இல்லையோ, அவசியமில்லாத விஷயத்தை அவர் செய்யக்கூடாது. இப்போ ரெண்டு பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்க என்ன பேசுறாங்கன்றதை நம்ம கவனிச்சுட்டு நம்ம போய் நின்று நம்ம பஞ்சாயத்து பண்றது, அப்படியாப்பா அவன் அதுக்கு வந்து இப்படிதான்ப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் என்ன செய்யறது, பஞ்சாயத்து பண்றது. மூணாவது ஒரு ஆள் போய் மூக்க நுழைகிறது. இது மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்க்கு மா லா யஅனிஹி. ஒரு மனிதர் அழகான முஸ்லிம் என்று சொல்லுவதற்குண்டான அடையாளம் என்னன்னா, அவருக்கு அவசியமில்லாத விஷயங்களை அவர் தவிர்த்து கொள்ள வேண்டும். இதை சொல்லிட்டு மார்க்கத்திட்ட வல்லுநர்கள் கடைசியாக சொல்றாங்க என்னன்னா, இப்போ இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர் எண்ணெய் தேய்க்கலாமா, அத்தர் பூசிக்கலாமா? அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறாரு. அத்தர் பூசுறது, எண்ணெய் தேய்க்கிறதுலாம் தன்னை அழகுபடுத்திக்கிறது தானே. அப்போ யாராவது தன்னை வந்து பார்க்க வரும்போது தான் அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழகுபடுத்திக்கலாமா? தாராளமாக செய்யலாம். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கக்கூடியவர் பங்கரையாக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, பரதேசி போல இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவர் அழகானவராக இருக்கலாம். ஏன்னா அல்லாஹ் வந்து இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால, அல்லாஹ் அழகானவன், அழகை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். அப்போ எண்ணெய் தேய்க்கிறதுல, அத்தர் பூசிக்கிறதுல அதிலலாம் வந்து எந்த ஒரு தப்பும் அவருக்கு இல்லை. அதே மாதிரி அவசியமான விஷயத்தை மட்டுமே செய்ய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. சரி, இப்போ ஒரு மனிதர் நம்ம சொன்ன அந்த விஷயங்கள்ல குர்ஆன் ஓதல, நல்ல விஷயங்களை எதையும் கேட்கல, தொழுகல, தஸ்பீஹும் ஓதல, ஆனால் இஅ்திகாஃபினுடைய நியத்தை வச்சுட்டு வந்தவர் தூங்குறாரு, தூங்கிக்கிட்டே இருக்கார். கூடுமா? மார்க்க சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. அவர் தூங்குவதும் அவருக்கு இபாதத்தாக மாற்றப்பட்டு விட்டது. அவர் தூங்குறதும் அவருக்கு இபாதத்தாக, வணக்க வழிபாடாக ஆக்கப்பட்டு விட்டது. ஒண்ணுமே செய்யல, குர்ஆன் ஓதல, நஃபிலான தொழுகைகள் எதுவும் தொழுவல, தஸ்பீகள் எதையும் செய்யல, வெறும் வந்தவர் நியத்து வச்சுட்டு வந்தவர் தூங்கிக்கிட்டே இருக்காருன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. யாருக்காவது ஏதோ பிரச்சனை கொடுத்தாரா? யாரையாவது போய் அவர் கோல் முட்டிக்கிட்டு இருந்தாரா? புறம் பேசிக்கிட்டு? எதுவுமே இல்லை. தூங்குறாரு தானே, உடப்பா அப்படின்னு மார்க்க சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க. யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யாம அவர் பாட்டுக்கிட்டு இருக்கிறார்ல, அப்போ அவர் வந்து தூங்குவதும் அவருக்கு இபாதத்தாக அவருக்கு ஆக்கப்பட்டு விட்டது. இப்போ ஒரு தொழுகை தொழுதா அவருக்கு என்ன நன்மையோ அந்த நன்மை அவர் தூங்கினாலும் அவருக்கு நன்மை உண்டு அப்படின்னு மார்க்க சட்ட வல்லுநர்கள் சொல்லி காட்டுறாங்க. சொல்லி காட்டிட்டு கடைசியாக ஒரு விஷயத்தை நமக்கு சொல்றாங்க, அதாவது கெட்ட எண்ணங்கள், இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவருக்கு கெட்ட எண்ணங்கள் வந்து விடக்கூடாது. இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவருக்கு கெட்ட எண்ணங்கள் வந்து விடக்கூடாது. கெட்ட எண்ணங்கள்னா என்ன? அவர் கல்யாணமானவர், மனைவியை பற்றி யோசிக்கிறாரு, மனைவியை பற்றி யோசிச்சாரு, எல்லாம் நல்ல விஷயம்தான், மனைவிக்காண்டி துவா செய்யலாம், எல்லாம் கரெக்டு தான். ஆனால் மனைவியோடு மற்ற விஷயங்களை அவர் வீட்டில் இருக்கும்போது என்ன செய்வாரோ அதெல்லாம் வந்து அவர் இங்கே நினச்சி பார்க்கக்கூடாது. அவர் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள், அந்த மாதிரி எண்ணங்கள் அவருக்கு வந்து விடக்கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் வந்து இஅ்திகாஃப் தான், அந்த நியத்து தான் அவருக்கு இருக்க வேண்டும். அதை சொல்லிட்டு மார்க்க சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க, இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர் இப்போ நினைக்கிறாரு, நம்ம இந்த பள்ளிவாசலில் இருக்கிறத விட அந்த பள்ளிவாசலில் போய் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறாரு. இப்படி இஅ்திகாஃப் இருக்கிறவர் அப்படி இடம் மாறலாமா? தாராளமாக இடம் மாறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இடம் மாறுகிற போது அந்த இடையில் எந்த ஒரு விஷயத்தையும், தேவையில்லாத உலக விஷயங்களை அவர் பேசிவிடக்கூடாது. இந்த பள்ளிவாசலில் அந்த பள்ளிவாசலுக்கு போக நினைக்கிறாரா, நேராக சிறு போய் அந்த பள்ளிவாசலில் போய் சேர்ந்துடணும். இடையில அப்படியே பிஸ்னஸ் விஷயமா,
மனைவி போய் பார்த்துட்டு வரலாம், அது மற்ற விஷயங்களை போய் இது பண்ணிட்டு வரலாம். அப்படியே சாவகாசமாக போகிறது, காத்தோரமாக போகிறது அப்படின்லாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இந்த பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலுக்கு இடம் வரணும்னு நினைக்கிறாரா, சிறிது போய் அந்த பள்ளிவாசலில் போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஏத்திகாஃபை ஒருத்தர் நேர்ச்சை செஞ்சிருக்கிறார். நான் அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயத்தை எனக்கு ஏற்படுத்திட்டான்னா நான் ஏத்திகாஃப் இருப்பேன் அப்படின்னு ஒருத்தர் நேர்ச்சை பண்ணிட்டார்னா கண்டிப்பாக அந்த ஏத்திகாஃபை நிறைவேற்ற வேண்டும். அவருடைய வாழ்நாளில் அவருடைய வஃபாத்திற்குள்ளாக அந்த ஏத்திகாஃபை அவர் நிறைவேற்றுவது அவர் மீது கட்டாய கடமை என்று சொல்லி ஏத்திகாஃபுடைய சட்டங்களை முழுமையாக நமக்கு சொல்லி முடிக்கின்றார்கள். லாஸ்ட்டாக ஒன்று சொல்கிறாங்க, ஏத்திகாஃப் இருப்பதற்கு இந்த பள்ளிவாசல் அப்படின்னு யாரும் குறிப்பிட வேணாம். அப்படியே குறிப்பிடுவதாக இருந்தால் நீங்கள் 3 பள்ளிவாசலும் குறிப்பிடலாம். ஒன்று கஅபத்துல்லா, இன்னொன்று மஸ்ஜிதுன் நபவி, இன்னொன்று பைத்துல் முகத்தஸ். ஒன்று கஅபத்துல்லா, இன்னொன்று மஸ்ஜிதுன் நபவி, இன்னொன்று பைத்துல் முகத்தஸ். இந்த 3 பள்ளிவாசலில் ஏதாவது ஒன்றை நீங்கள் குறிப்பிட்டு நீங்கள் ஏத்திகாஃப் இருக்கலாமே தவிர மற்றபடி மற்ற எந்த பள்ளிவாசலையும் நீங்கள் குறிப்பிடாமல் எந்த பள்ளிவாசலையும்